இதெல்லாம் பார்த்தா உனக்கு அக்கிரமமா தெரியலையா? ஏன்டா அப்படி பண்ணிட்டு தெரியற ஊருக்குள்ளார? இதை பார்த்தா உனக்கு அநியாயமே தெரியல? ஏன்டா வியூவர்ஸ் நீங்களா கேளுங்கடா, இவன் பண்றது அநியாயமே இல்லையே. அப்படி என்னன்னு பண்ணாதான்னு கேக்குறீங்க. இவன் நைட்டா ஜியோ ஏர்டெல்லையும் ரேட்டு தெரிச்சிருக்கான், ஜியோ பேக்கலாம். இப்ப நான் என்ன பண்றது? வீடியோ பார்த்து டேட்டாலாம் இப்ப அன்லிமிட்டட் வராது. இப்படியெல்லாம் கதறணும்னு என் மனசுக்குள்ள தோணுது. ஆனா வெளியில அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னடான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜியோ பையன் இருந்துட்டு நாங்க எங்களுடைய ஆஃபருக்கு வந்துட்டு ரேட் ஏற்ற போறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ். ஒரு நாள் முன்னாடி நைட்டு ரேட்டையும் ஏத்திட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, அது என் மனசை வந்துட்டு ரொம்பவே பாதிச்சிருச்சு. அது என்னன்னு பாக்குறீங்க? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாரு, சொல்றேன். ஹாய் ப்ரோகீஸ், நான் உங்க எம்கே. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசார்ஜை பத்தி. மனசு வச்சு மோகடிச்சு விட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய போரே நடந்துகிட்டு இருந்துச்சு. என்னன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்காக. அப்படி என்னடா நடந்துச்சுன்னு கேக்குறீங்க? இங்க 12-13 சிம் கார்ட்ஸ் நெட்வொர்க் இருந்துச்சு. இவன் வந்தான் புதுசா பிஜே போட்டு ஜியோன்னு ஒருத்தன் வந்ததுமே அவன் வந்துட்டு எல்லாருடைய காசு கேட்போம் போது எல்லாருமே ஃப்ரீன்ட்டான். எல்லாருமே ஃப்ரீயா வந்துட்டு சிம்மு கொடுத்தான், டேட்டா போட்டு விட்டான், அப்புறமேட்டு அன்லிமிட்டட் கால்ஸ் விட்டான். அப்படி மட்டும் நிறைய யூசர்ஸ் வந்துட்டு அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வாங்க ஆரம்பிச்ச பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது ஒரு சில வருஷம் கழிச்சு, இவன் வந்துட்டு ரேட்டு அப்புறமேட்டு பிக்ஸ் பண்ணிட்டான். பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் சிம்மு கொடுப்போம், அதுக்கு மாதிரி டேட்டான்னு சொல்லிட்டான். சொன்ன பின்னாடி அவங்க வந்துட்டு சரி சும்மா யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவன் நைட்டா இப்ப ரேட் ஏத்தவ ஆரம்பிச்சிட்டான். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டே தான் இருக்கு, அதுவும் மெயினானது. ஒன்னு ஜியோ, இன்னொன்னு ஏர்டெல். சரி, ஜியோ சிம்காரன் அப்படி என்னதான் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அவன் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு அதிகமான ரேட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டான். முடியலடா என்னால. ஏன் தான் அப்படி பண்றீங்க நீங்க எல்லாம்? நீங்க இருக்கிற நம்பிக்கையில வந்துட்டு கண்டென்ட் கிரியேஷன் வந்தா இவங்க நீங்க அதுலயும் ரேட் ஏற்றி வச்சிருங்க. இப்ப அதுவும் முடியாம போக மாட்டேங்குது. இதுக்குன்னே தனியா வேலைக்கு போய் சம்பாதிச்சுதான் இதுக்கு காசே போட மாட்டேங்குது. ஒரு கேள்வி இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜியோட ஓனர் அம்பானியோட பையன் வந்து கல்யாணம் ஆச்சு. அவங்க இருந்துட்டு நம்ம தான் கம்பெனி நடத்துறோம், அதுல இருந்து ஒருத்தங்க கூட மொய் வைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் மொய் வைக்கிறதுக்கு அப்படி ரேட் ஏத்திட்டானோ? இது எனக்குள்ள கேள்வி இருந்துச்சு. அது அவங்களோட பர்சனல், நான் அதுல தலையிட விரும்பல. பாத்தீங்கன்னா ஜியோவும் ஏர்டெலும் கூட்டணி போட்டுக்கிறாங்க. இவன் ஏத்தலாம் அவன் ஏத்தலாம், அவன் ஏத்தலாம் இவன் ஏத்தலாம். ஜியோ ரேட் ஏத்தலாம், ஏர்டெல் கூட ஏத்தலாம். அதுவும் ஜியோ கூட அனுப்பிச்சிடலாம் முழு சட்டைக்காரன். ஆனா சிவப்பு சட்டையை மன்னிக்கவே கூடாது. ஏன்னா இவன் 100 ரூபாய் ஏத்தலாம். அந்த மாதிரி அதிகமா ரேட் ஏத்தி இப்ப இவன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா யூசர்ஸை கம்மி பண்ணிக்கிறான். நானும் ஒரு ஏர்டெல் சிம் வச்சிருந்தேன் என் அக்கா போன்ல. அதுல பாத்தீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் காசு போடாம விட்டீங்கன்னா அந்த சிம்மை கேன்சல் பண்ணி விட்டுருவான். அந்த நம்பரை டீஆக்டிவேட் பண்ணி இன்னொருத்தருக்கு புது நம்பரா கொடுத்துருவான். இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ஏர்டெல் யூசர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பேர் குறைஞ்சிட்டாங்க. ஜியோ யூசர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்துட்டு ஏர்டெல் சிம்முக்கு போனவங்க ஜியோக்கு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவன் கம்மியான பிரைஸ்ல பண்ணி தரான்னு சொல்லிட்டு. இப்ப அப்படி இருக்கும்போது இப்ப ஜியோ அப்படி ஏற்றதுனால ஏர்டெல் எடுத்துட்டான். இவங்க 2 பேரோட மன்னிச்சிருவேன். ஆனா இன்னொருத்தர் இருக்கான், எங்க வீட்டு பக்கம் டவரே கிடைக்கிறதுல. ஏர்டெல் விற்கிறது ஹை பிரைஸ், அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு இவனும் விற்க ஆரம்பிச்சிட்டான். அது யாருன்னு பார்த்தா யார் சார் வரே? இவரை தெரியல. நம்ம அண்ணன் வோடாஃபோன் தான். டேட்டா பேக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு மாசத்துக்கு, அதாவது 28 நாளைக்கு 1.5 GB பர் டே அப்படின்னு ஒரு ஆஃபர் இருந்துச்சுல, 239 அதை ரீசார்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா அது வந்துட்டு அப்படி வந்திருக்கும். ஆனா இப்ப அதோட பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 299 ரூபாய். இதே 3 மாசத்துக்கு 666 ரூபாய். 1.5 GB பர் டே 84 நாளைக்கு போட்டிருந்தீங்கன்னா 666 ரூபாய். ஆனா இப்ப போட்ட தெரியுமா? 799 ரூபாய். அதாவது 1 ரூபாய் கம்மியா 800 ரூபாய். இதே ஏர்டெல் பக்கம் வந்தீங்கன்னா அவன் ஏற்கனவே 300 ரூபாயில வச்சிடலாம் இதே டேட்டா பேக்கு இதே டே. இப்ப எவ்வளவு தெரியுமா? 350 ரூபாய். இந்த புதுசாட்ட கூட இப்படி பண்ண கூட மனுஷன் வழியில அவன் அந்த ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ண பாருங்க, மனசு நொந்து போயிட்டேன். என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் முடிஞ்ச உடனே ரீசார்ஜ் பண்ணுங்க சொல்லிட்டு மெசேஜ் வரல, அதே மாதிரிதான் இப்ப மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
ஒரு வாரமா அது பிரைஸ் அதிகம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்க எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து நாங்க பிரைஸ் அதிகமாக்க போறோம், அதனால ரீசார்ஜ் பண்ணுங்க சொல்லிட்டு 40 செகண்ட் தான் இருக்கு. காது வந்து குடையறான். அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் இத்தனை நாள் கொடுத்தால டேட்டா பேக்கு 5G டேட்டான்னு அதை யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் போனாச்சு, திடீர்னு 5G தான் இருக்கும், ஆனா 4G தான் டேட்டா வரும். என்னடா அதுன்னு கேட்டீங்கன்னா அது அப்படிதான் நடந்துச்சு. முக்கியமான நேரத்துல அந்த 4G வந்துருது, 5G கட் ஆயிருது. 5G ஆப்ல 395 ரூபா ஆஃபர் ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். அந்த ஆஃபருமே போட்டுக்கிட்டேன். 6GB டேட்டா 3 மாசத்துக்கு 84 நாளைக்கு அதை போட்டுக்கிட்டு அன்லிமிட்டெட் 5G சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய காலேஜுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா 5G டேட்டா காட்டுது, ஆனால் சென்டே ஆகல. என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் 4G + 4G வந்துச்சு. இந்த டேட்டா வந்துட்டு எப்பயோ காலி ஆகிட்டுக்குது. எப்போ ஆச்சுன்னு பார்த்தா இவன் பண்ண நடலாம். நான் சும்மா வந்துட்டு வீடியோஸ் பார்க்கும்போது 5Gன்னு காட்டியிருக்கு, ஆனால் 4G டேட்டா ஃபுல்லாக தான் காலியாக இருக்கு. இந்த 6GB காலி இருக்கு. முன்னாடி நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணேன். இவன் பண்ணது சரியானு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. இன்னொரு விஷயம் நடக்குது என்னன்னா, ஒரு நாளைக்கு 2GB பர் டே அப்படின்னு ரீசார்ஜ் பண்றவங்க மட்டும்தான் அன்லிமிட்டெட் 5G. இது நியாயமா? அப்படி இருந்தா கேட்க தோணுது. ஏன்னா ரீசார்ஜ் பண்ற எல்லாருக்கும் தானே 5G கொடுக்கணும். ஆனா இவன் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2GBன்னு ரீசார்ஜ் பண்றவங்க மட்டும்தான் 5Gன்னு சொல்லிட்டான். இது வந்துட்டு வன்மன் நினைச்சுக்காதீங்க, என் மனசு கொடுக்குறது குமுறல். அதனாலதான் என் மனசுல இருந்து நான் சொல்லிட்டேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நான் பேசுறது தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க.